யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அந்த நிலையிலிருந்து இன்னும் உயர்வான நிலையை அடைவதற்கு, சிறப்பாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பினை இது தேடி கொடுக்கும். அதுதான் அதில் உள்ள ஒரு விஷயம். இந்த பயிற்சி நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா இந்த பயிற்சிக்கு எல்லா துறையை சேர்ந்தவர்களும் வருகின்றார்கள். இந்த பயிற்சிக்கு முழுமையான பயனடைகளும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகின்றார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நிறைய டாக்டர்ஸுங்க வந்திருக்காங்க, பயிற்சி எடுத்திருக்காங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களும் வெளிநாட்டில் கூட அங்கே கூட எடுத்தாங்க. லண்டனில் கூட டாக்டருங்களாம் எடுத்தாங்க. ப்ரொஃபஸர்கள்லாம் அங்கேயே எடுத்தாங்க. கலைஞர்கள், கலைனா எல்லா சம்மந்தப்பட்ட கலைகள் உள்ளவர்களும். கலைன்னா உங்களுக்கு தெரியும், பாட்டு பாடுறவங்க, டான்ஸ் ஆடுறவங்க, அந்த மாதிரி எல்லா துறையினருக்கும் இந்த சக்தி முழுமையாக அவர்களுக்கு பலனளிக்கும். இன்னும் மேல்மையான நிலையை இன்னும் சுலபமாக்கி கொடுக்கும். இந்த சக்தியை பெற்ற உடனே நமக்கு என்னமோ சொல்லுவாங்க, அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூரையை பத்துக்கிட்டு கொட்டும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி கிடையாது. அது கூட ரொம்ப பேர் நினைப்பாங்க, அதிர்ஷ்டம் கூரையை பத்துக்கிட்டு கொட்டுச்சு அப்படின்னோன்னா எப்படி அப்படின்னு, எல்லாம் தங்க காசாக கொட்டும் அப்படின்னு. அது ஒரு கதை இருக்கிறது. அது சின்ன கதை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவர்களும் இருப்பார்கள். ஏற்கனவே அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, அந்த காலத்தில் பேங்க்லாம் கிடையாது, வங்கிகள்லாம் கிடையாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் ஒன்று மண் குடத்தில் வச்சோ அல்லது மண் செடியில் வச்சோ மண்ணில் புதைச்சி வச்சுருவாங்க. இல்லைன்னு சொன்னால் அந்த மண் கலையத்தில் வச்சு வீட்டு கூரை மேலே எங்கேயாவது யாருக்கும் தெரியாமல் மேலே வச்சுருவாங்க. தங்க காசுங்க இந்த மாதிரி அல்ல பணம் ஏதாவது இருந்தாலும், விலை உயர்ந்த கற்களோ எதாக இருந்தாலும் இந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் கலையத்தில் போட்டு மேலே வச்சுருவாங்க. அது காலப்போக்கில் இடி மின்னல் மழையெல்லாம் வரும்போது கூரை சில சமயத்தில் பிச்சுக்கும், உடனே உள்ளுக்கு விழுவோம். உளுந்து கொட்டும்போது எல்லாம் காசாக இருக்கும். அதான் கூரையை பட்டுக்கிட்டு அதிர்ஷ்டம் கொட்டுது அப்படின்வாங்க. இது ஏற்கனவே வச்ச விஷயம். அது ஏற்கனவே அவங்க அங்கே வச்சுருக்காங்க, யாருக்கும் தெரியாமல். அது மாதிரி கிடையாது. யோக சக்தி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக ஆக்கும். அவ்வளோதான் விஷயம். சூழ்நிலைகளை நமக்கு ஏற்றாற் போல உருவாக்கும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.